கூலி திரைப்படத்துடைய ட்ரெய்லர் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த வருஷத்துடைய மிகவும் எதிர்பார்க்கப்படுற படம் தான் கூலி. காரணம் என்னன்னா, ரஜினிகாந்த் அவர்களும் லோகேஷ் கனகராஜ் அவர்களும் முதல் முறையா சேர்ந்து பணியாற்றி இருக்காங்க. கூலி ட்ரெய்லர்ல இந்த படத்துடைய கதையை சொல்லிடக்கூடாது அப்படிங்கறதுல இந்த படத்துடைய டீம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா டிசிஷன் எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ட்ரெய்லரை ஒரு ஃபாஸ்ட் பேஸ்ட் கட்டா ட்ரீட் பண்ணாம ஒரு ஸ்லோ பேஸ்ட் கட்டா தான் ட்ரீட் பண்ணிருக்காங்க. காரணம் என்னன்னா, இது ஆடியன்ஸ்க்கு ஒரு கிளியரான மைண்ட் செட்டை கொடுக்கும். அண்ட் அவங்க தேவையில்லாத வேற ஒரு எதிர்பார்ப்போட படத்துக்கு வரவும் மாட்டாங்க. இது அந்த படத்துடைய டீமுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கும். அண்ட் கூலி ட்ரெய்லர் பார்த்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு சில டீடைல்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம். இந்த படத்துல ஒரு ஸ்ட்ராங்கான பிளாஷ்பேக்கை நம்ம எதிர்பார்க்கலாம். காரணம் என்னன்னா, இந்த ட்ரெய்லர்லயே 2-3 இடத்துல ஒரு விண்டேஜ் டிஐ எஃபெக்ட் மூலமா அதை நமக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அண்ட் ரஜினி அவர்களுடைய ஃப்ரெண்டா தான் நம்ம உபேந்திரா அவர்கள் வராரு. ஸோ அவரு அந்த விண்டேஜ்ல டிராவல் ஆகிறவராகவும் கரண்ட்ல வரவராகவும் இருப்பாரு அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். அண்ட் ரஜினி அவர்களுக்கு எப்பவுமே இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் மூலியமா வர திரைப்படங்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றியா அமைஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அண்ணாமலையா இருக்கட்டும், இல்ல பாஷாவா இருக்கட்டும், இல்ல லோகேஷ் ராஜ் அவர்களுடைய ஃபேவரட்டான தளபதியா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அண்ட் ஆல்ரெடி படம் பார்த்துட்டு ரஜினிகாந்த் அவர்களும் தளபதி படத்துடைய ஃபீல் கொடுக்குது அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கிட்ட சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த படத்துல விண்டேஜ் ரஜினி சார், அதுவும் டிஏஜிங் பண்ணப்பட்ட ரஜினி சாரை நம்ம பார்க்க போறோம். எஸ், லோகேஷ் கனகராஜ் அவர்கள் விக்ரம் படத்திலேயே டிஏஜிங் பண்ணி கமலஹாசன் அவர்களை காட்ட ட்ரை பண்ணாரு. ஆனா அந்த டைம்ல அது அவரால் பண்ண முடியல. பட் அந்த விஷயத்த கூலி திரைப்படத்துல பண்ணிருக்காரு. அதை நமக்கு கரெக்டா ட்ரெய்லரோட கடைசி ஷாட்ல காட்டியிருப்பாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் அப்படி அந்த பீடியை இந்த சைடு நகர்த்தும் போது நெகட்டிவ்ல அந்த ஷாட் மாறுது. அண்ட் அந்த நெகட்டிவ் ஷாட்டை பார்க்கும் போதே தெரியுது நமக்கு விண்டேஜ் ரஜினி சாரை காட்ட போறாங்க அப்படிங்கிறது. அண்ட் இந்த படத்துல ஆல்ரெடி லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே ஒரு கேமியோவா வரப்போறதுல ஒரு கேரக்டரா தான் வராங்க. அண்ட் அந்த ட்ரெய்லர்லயுமே நிறைய இடத்துல எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஸோ அமீர் கான் அவர்கள் மட்டும்தான் ஒரு கேமியோவா இருக்க போது, மற்றவங்க எல்லாருடைய கேரக்டரும் ஒரு கேரக்டரா தான் அமைய போகுது. ஈவன் அனிருத் அவர்களுமே இந்த ட்ரெய்லர்ல ஒரு ஸ்லோ பேஸ்ட் பிஜிஎம் தான் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. ஒரு சில இடத்துல மட்டும்தான் அவரோட வாய்ஸ்ல வேற மாதிரி ஒலிக்குது. அண்ட் ரஜினி அவர்களுடைய படத்திலேயே கண்டிப்பா ஒரு மோஸ்ட் வைலண்ட் பிலிமா இந்த படம் தான் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் ரசிகர்களுடைய பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. அண்ட் ரஜினி அவர்களை தாண்டி கிட்டத்தட்ட ஈவன் ட்ரெய்லர் ஆரம்பிச்சு 1-1.5 நிமிஷம் வரைக்குமே ரஜினிகாந்த் அவர்களை காட்டவே இல்லை. நமக்கு நாகார்ஜுனா அவர்களும் ஷௌபின் அவர்களும் தான் தெரியுறாங்க. அண்ட் இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு படத்துடைய ஆன்டகனிஸ்ட் அவங்களுக்கும் இருக்க போகுதுங்கிறது தான் நம்மளால இந்த ட்ரெய்லர் மூலியமா கிளியரா புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் எந்த படத்துலலாம் புரோட்டகானிஸ்டுக்கு ஈக்குவலா ஆன்டகானிஸ்டுக்கு ஸ்பேஸ் இருக்கோ அந்த படங்கள் எல்லாமே மிகப்பெரிய வெற்றியாகவும் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும் சேர்ந்து நாகார்ஜுனா அவர்களை அழிக்க போறது இல்லை. ஸோ அவர்களோட சத்யராஜ் அவர்களா இருக்கட்டும், இல்லை ஸ்ருதிஹாசன் அவங்களா இருக்கட்டும், எல்லாமே ஜாயின் ஹேண்ட்ஸ் பண்ணி தான் நாகார்ஜுனா அவங்களே எதிர்க்க போறாங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஆனா அமீர் கான் இதுல எந்த மாதிரி ரோல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. அவர் நாகார்ஜுனா அவர்களுடைய சைட்ல இருந்து ஒரு ஆன்டகனிஸ்டா இருக்க போறாரா, இல்ல ரஜினி சார் சைட்ல இருந்து ஒரு ப்ரோட்டகனிஸ்டா இருக்க போறாரா அப்படிங்கிறதா கேள்வியா இருக்கு. மேபி நாகார்ஜுனா அவர்களுக்கே ஹெட்டாவும் நம்ம அமீர் கான் அவர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கூலி ட்ரெய்லர் பொறுத்த வரைக்கும் ஒரு கிளியரான மைண்ட் செட்டை செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆல்ரெடி இந்த படம் மேல மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த படம் அமைஞ்சது அப்படின்னா தமிழ்ல வரப்போற முதல் 1000 கோடி படமா கூலி திரைப்படம் தான் இருக்க போகுது. ஸோ இந்த கூலி ட்ரெய்லர் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.